வணக்கம். தலைவன் பொருளீட்டுவதற்காகவோ அல்லது போரிடுவதற்காகவோ யாதோ ஒரு காரணம் பற்றி வெளியே சென்று விட்டான். பிரிவு, நெடுநாள் பிரிவு. அவன் சென்றதிலே இருந்து தலைவி என்ன செய்தால், ஒவ்வொரு நாளும் பிரிவு எத்தனை நாள் என்பதை குறிப்பிடுவதற்காக சுவரிலே விரலால் கோடிட்டு வைத்தார். அதன் பிறகு அமர்ந்து சுவரிலே இருக்கக்கூடிய அந்த கோடுகளையே பார்த்து கொண்டிருக்கிறாள். இத்தனை நாள் ஆகிவிட்டதே, இன்னும் வரவில்லையே, இன்னும் எத்தனை நாள் ஆகுமோ வருவதற்கு என்று. வள்ளுவர் கூறுகின்றார், அந்த சுவரிலே வரையப்பட்ட அல்லது சுவரிலே குறிக்கப்பட்ட கோடுகளை பார்த்து 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 தலைவியின் கண்கள் ஒளி இழந்து பொலிவிழந்து போய்விட்டன. அது மட்டுமல்ல, அந்த குறிகளை சுவரிலே தேய்த்து தேய்த்து விரலே தேய்ந்து போய்விட்டதாம். அவர் வயின் விதும்பல் என்ற அதிகாரத்திலே வரக்கூடிய அழகான குறள் இது. வாலற்று புற்கென்ற கண்ணும் அவர் சென்ற நாளொற்றி தேய்ந்த விரல். இதிலே கவனிக்க வேண்டிய சில செய்திகள் உள்ளன. வாள் என்று சொன்னால் அது ஒளி பொருந்திய என்று பொருள். கத்தி என்பது சாதாரணமானது, வாள் என்பது அப்படி அல்ல. வாள் வீச்சு என்பார்களே, பளபள என்று ஒளி வீசக்கூடிய கத்திக்கு வாள் கூர்மையும் பளபளப்பும் ஒளி தன்மையும் உடையது வாள். கண்கள் அப்படி இருக்கும். பண்டைய காலத்திலே எண்களை கணக்கு வைப்பதற்காக கோடிட்டு கணக்கு வைப்பது வழக்கம். வெண்ணிலா கபடி குழு என்ற ஒரு படத்திலே கூட நீங்கள் பார்க்கலாம். அந்த பரோட்டா கடையிலே எத்தனை புரோட்டாக்களை உண்ணுகிறார்கள் என்பதை ஒவ்வொரு கோடாக இட்டு அதை கடைசியாக எண்ணுவார்கள். இன்றைக்கு நவீன யுகத்திலே புள்ளியியல் பாடத்திலே தரவுகளினுடைய எண்ணிக்கையை குறிக்க அந்த கோடுகள் தான் பயன்படுத்தப்படுகின்றன. பழங்காலத்திலே இருந்து வரக்கூடிய மரபு இது. மிக பழைய காலத்திலே கிடைத்த ஒரு எலும்பிலே கோடுகளிட்டு கணக்கிட்ட செய்தியை நாம் அறிகிறோம். அவ்வாறு கணக்கிடுகின்ற வழக்கம் அன்றைக்கு இருந்ததை வள்ளுவர் கவனித்து இந்த பாடலிலே அதை பொருத்தி காட்டுகிறார். பிரிந்து சென்ற தலைவனை எண்ணி எண்ணி, அவன் பிரிந்து சென்ற நாள்களை குறித்து வைத்த கோடுகளை எண்ணி எண்ணி தலைவியின் கண்களும் காய்ந்து போனது, விரலும் தேய்ந்து போனது. நன்றி, வணக்கம்.